அன்பு தமிழ் நெஞ்சங்களையும் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமையாக சந்தோஷப்படுறேன். சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாரியம்மன் கோயில் முன்னாடி தான் வந்து முதல்ல என் பிரச்சாரத்தை நான் ஆரம்பித்தேன். இந்த விருதுநகரில் சில வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நான் தள்ளி விட்டாலும் உங்கள் முன்னாடி எம்பியாக வரும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி விபி விஜயபிரபாரனை வந்து நான் வந்து நிற்கிறேன். உண்மையிலே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்காக போராடி உங்களுக்காக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் எனக்காக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து சொல்லணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா முதல்ல வித்தியாசம் ஜெயிச்சோன்னு நன்றி சொல்ல போனார். அதனால் நிச்சயம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா வெறும் 4000 ஓட்டு வித்தியாசம் தான் நம்ம வெற்றியை தழுவணும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு விஜயபிரபா எனக்கு அடையாளம் கொடுத்தது விருதுநகர் மக்கள் நீங்கள் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் இந்தியாவில் ஒரே தொகுதி மொத்த இந்திய அரசியல் வட்டாரமே பார்த்து கூர்ந்து கவனிச்ச ஒரே தொகுதி விருதுநகர் தான். ராத்திரி 11-12 மணி வரைக்கும் இழுபறியாக கொண்டு போயிட்டு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக கேப்டன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி இழுபறியாகவே போயிட்டு கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. நிச்சயம் ஜெயிச்சிருந்தா அது எல்லாருக்குமே சந்தோஷம், நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நான் இப்போ அரசியல் பேச விரும்பலை. வெற்றி என்ன உண்மை நிலை மக்கள் உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விருதுநகர் பாராளுமன்றம் தொகுதி முழுவதும் எங்கே போனாலுமே முரசுக்கும் விஜயபிரபார் தான் எங்கள் ஆதரவுன்னு மக்கள் அனைவருமே பேசினாங்க. ஆனால் எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னா அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும், இந்த மக்கள். அதனால் மக்களுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு நல்ல வேட்பாளரை சூஸ் பண்ணுங்க. ஒரு இளைஞராக நான் வந்து நிற்கிறப்போ நிச்சயம் இந்த மக்கள் எனக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கான கடைசி வரைக்கும் உங்களுக்கான உறுதுணையாக இருப்பேன். உங்கள் வீட்டு மகனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் விஜயபிரபாரன உங்கள் தம்பியாக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக ஓடி வருவேன். இந்த பேச்சு நான் நன்றி உரையாற்ற வரதுன்னு நினைக்கல. 2026 முதல் பிரச்சாரமாக தான் இது இருக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக வெற்றி பெறும் வருங்காலத்தில். ஏன்னா இன்னைக்கு 40 தொகுதியில் திமுக அரசாங்கம் ஒரு பக்கம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போலியா பேசி மக்களை மனசை தான் குழப்புறாங்க. 2021 தேர்தல் வந்தோடனே நீட்டை ஒழிப்போம்னாங்க. இன்னைக்கும் பாராளுமன்றத்தில் 40 பேரும் அதை தான் பேசுறாங்க. ஏன் ஏன்னா டாக்டருக்கு படிக்கிறவங்க நீட்டு படிச்சுட்டு போயிடுறாங்க. டாக்டருக்கே படிக்காதவங்க இன்னைக்கு நீட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இதை வச்சு அரசியல் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களை நீங்கள் கவனமாக சிந்திச்சு இனி வருங்காலத்தில் இருக்கணும். மீண்டும் இந்த தொகுதி முழுவதும் நான் வருவேன். ஏன்னா இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் எதிர்நீச்சல் போட்டே வந்த இந்த தேமுதிக தொண்டர்கள் நிச்சயம் தோல்வி கண்டு இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக பயம் இல்லை. நேர்மையான தோல்விகளை நாங்களே மாறுதட்டின்னு ஒதுங்கி இருக்கோம். ஆனால் சூழ்ச்சியும் துரோகத்திலையும் தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோபம் ஆதரவு எங்களுக்குள்ள இருக்கு. அதனால் கேப்டன் என்னைக்குமே சொல்லியிருக்காரு, முடியாது என்பது முட்டாள் சொந்தமானது, முடியும் என்று அறிவாளி சொந்தம் அப்பா என்று சொல்லிட்டே இருக்காரு. அதனால் இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். இதுதான் என்னோட முதல் முயற்சி. தோல்விதான் வெற்றி முதல் படிக்கட்டு. நிச்சயமாக தேமுதிகவும் சரி அஇஅதிமுக இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நான் நம்புறேன். கண்டிப்பாக வருங்காலத்தில் நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நல்லா நல்லா டான்ஸ் வருவீங்க பிரச்சாரத்தப்போ. அதனால எல்லாருமே சந்திச்சது சந்தோஷம். அதனால ஓட்டு போட்டு எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. மீண்டும் வந்து எல்லாருமே நான் சந்திப்பேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வரேன். தேங்க்யூ. அதே மாதிரி தேமுதிக எஸ்டிபிஐ பார்வர்ட் பிளாக் எனக்காக வேலை பார்த்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் உழைப்பு இல்லாமல் இந்த ஓட்டு சாத்தியமல்ல. அதனால் யாரும் கவலைப்படாதீங்க, நமக்கான காலம் இருக்கு. உங்களோட இருந்து உங்க தம்பியா கட்சி வேறுபாடு இல்லாமல் உங்க உழைக்க தயாராக இருக்கிறேன். நமக்கான காலம் இருக்கிற விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.